பொதுவாக சம்ஸ்கிருத சாகித்யத்தை பொறுத்த வரைக்கும் அலங்காரத்துக்கு ப்ராமினன்ஸ் நிறையா உண்டு. அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காவியத்துக்கு ஒரு ராசிக்கியம் கொஞ்சம் அழகு கூடும். அப்படி அழகாக இருக்கிறச்சே படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆனந்ததாயக்கமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அலங்காரத்தோடு சேர்த்து சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். சௌந்தர்யம் அலங்காரா காவியம் கிராஹ்யம் அலங்காராத் அப்படிங்கிற மாதிரி லக்ஷணங்கள்லாம் அலங்காரத்துக்கு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட அலங்காரங்கள் திவ்ய பிரபந்தத்தில் எங்கெங்கே ஆழ்வார்கள்லாம், அதாவது ஸ்வதா அவளுக்கு அலங்காரத்தை யோஜனம் பண்ணணுன்ற எண்ணம் கிடையாது ஆழ்வார்களுக்கு. வர்ணனையோடு சேர்த்து அலங்காரங்கள் அங்கங்கே அது ரசிக்கிறா போல இருக்கக்கூடிய அலங்காரங்களாக தான் இருக்கும் ஆழ்வார்கள் சாதிச்சது எல்லாமே. அப்படி இருக்கக்கூடிய அலங்காரங்களில் பிரதானமாக எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அலங்காரம் உபமா அலங்காரம்னு சொல்லுவோம். தமிழில் ஓமை அப்படிங்கிறது. சம்ஸ்கிருத சாகித்யத்தில் சொல்கிறச்சே உபமாலங்காரத்துக்கு 4 விதமான விஷயங்கள். எது வர்ணிக்கப்படுகிறதோ அது உபமேயம்னு சொல்லுவாள். அந்த வர்ணிக்கப்படக்கூடிய வஸ்துவை எதை கொண்டு கம்பேர் பண்ணுவோமோ அதை உபமானம். ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய சாதர்மியத்தை சொல்லக்கூடிய விஷயத்துக்கு சாதாரண தர்மகான்னு சொல்லுவாள். அப்போது ரெண்டுத்துக்கு நடுவில் உபமானத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு சப்தம் அது வாச்சக சப்தம் அப்படிங்கிறதாக. இந்த 4ம் பூர்த்தியாக இருந்தால் அது பூர்ண உபமா. அதில் 1, 2 அது மாதிரி 8 குறைச்சலாகிறது லுப்தோபமான்னு சொல்லுவாள். அப்படி ஆழ்வார் திவ்ய பிரபந்தங்கள் இருக்கக்கூடிய சில பாசுரங்கள் முதல்ல உபமா அலங்காரத்தில். நம்ம ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு நிறைய கதிகள், பெருமாள் 7 கதி சொல்கிறச்சே சிம்ம கதி, வியாகர கதி, கஜகத்தின்னு சொல்லுவோம். இப்போ கஜகதியை பற்றி ஒரு உபமாவோட ஒரு பாசுரத்தில் தொடர் சங்கிலிகை சலாரபிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒலிப்ப படுமும் மத புனல் சோர வாரணம் பையனின்றூர்வது போல் உபமானம் பூர்த்தியாக சாச்சிட்டார். இப்போ உபமேயமான வஸ்து இங்கே எம்பெருமான் உடன் கூடி கிண்கிணி ஆரவாரிப்ப உடைமணி பறைகரங்க தடந்தாளினை கொண்டு சார்கபாணி தளர் நடை நடவானோ. அந்த குழந்தை முதல் நடக்க ஆரம்பிக்கிற பருவம் தளர் நடை பருவங்கிறதாக அதை வர்ணிக்கிறச்சே ஒரு யானை எப்படி அந்த மணியை கட்டிண்டு மெதுவாக அழகாக ஆடி ஆடி நடந்து வருமோ, அதுவும் சாமானியப்பட்ட யானை இல்லாது நல்ல மதஜலம் பெருகக்கூடிய திரிவிதமான மதஜலம் சொல்கிறார். படுமும் மத புனல் சோர வாரணம் பையனின்று ஊர்வது போல், அதை அசைஞ்சு மெதுவாக நடந்து வருமே அந்த மாதிரி கிருஷ்ணன் நடக்கிற அழகு அப்படி இருக்குது அப்படின்னு உபமானம் சாய்க்கிறார். அடுத்தபடியாக ஆண்டாள் நாச்சியார் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன்மா ஞாலத்தர சரந்த பாசுரத்தில் சொல்கிறச்சே திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் எம்பெருமானுடைய திருக்கண்கள் 2ம் சந்திர சூரியன் போல. இது வேத பிரதிபாதிதமான விஷயம். அது சக்ஷோ சூரியோ அஜாயத அப்படிங்கிற மாதிரி சொல்கிற இடத்துல. அடுத்தபடியாக நம்மாழ்வார் திருவிருத்தத்தில் சாய்க்கிறார். சூரியனுடைய அஸ்தமனத்தை பற்றி சொல்கிறச்சே இவள் விரகத்தாபத்தினால எம்பெருமான அடைய முடியலை. அதனால் பிரிஞ்சு இருக்கக்கூடிய நாயகிக்கு இரவு வர போகிறது. அந்த இரவு வரச்சே சூரிய அஸ்தமனம் வரச்சே எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு உபமை சாய்க்கிறார். சீரரசாண்டு தன் செங்கோல் சில நாள் சிறி கழிந்த மறைந்த பாரர சொத்து மறைந்தது ஞாயிறு. இந்த ஞாயிறானது நன்னா ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கடைசியில் ஒன்றுமே இல்லாத போயிட்டதான ஒரு ராஜாவை போல இந்த சூரியன் மறைஞ்சு போயிட்டான். இதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இனிமேல் இருளாகி வந்து உருகின்றதே, என்னை ரொம்ப சிரமப்படுத்த போகிறது இந்த ராத்திரி. இதை பற்றி திருவாய்மொழியில் இன்னொரு இடத்துல சாய்க்கிறார். இதே மாதிரியே இந்த இருட்டுங்கிறது ரொம்ப தீர்க்கமானது. கொள்கின்ற கோளிரலை சுகிர்ந்திட்ட கொழுந்துள்ளின்னு அந்த பாசுரத்தில் சாய்க்கிறச்சே அப்படிங்கிறதாக இன்னும் நிறைய உபமாலங்காரத்துக்கு திருவாய்மொழியில் நிறைய பாசுரங்கள் இருக்குது. அடுத்தபடியாக வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல், இது 2த்துக்கும் சொல்லலாம். என்னன்னா தான் உபமாலங்காரங்கிறது தானே ஒரு வேடம் விட்டு கொண்டு பல அலங்காரங்களாக பரிணாமம் ஆறுதுன்றது ஒரு வச்சனம் உண்டு. உபமா சைலூஷவத்துன்னு சொல்லுவாள். அதனால் இதை திருஷ்டாந்த அலங்காரத்துக்கு சொல்கிற வழக்கம் உண்டு. திருஷ்டாந்தம்னா 1க்கு 1 எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடியது. இப்போ ஒரு வியாதியினால் பீடிக்கப்பட்டவனுக்கு சிகிச்சை பண்ணணும், அறுவை சிகிச்சை பண்ணால் தான் சரியாகும் அப்படின்னா கையெழுத்து போடுறான். சரி நான் ஒத்துக்கிறேன், என்னுடைய சேதனம் பண்ணுறதுக்கு, என்னுடைய அங்கத்தை சேதனம் பண்ணுறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அத்விதீயனான எம்பெருமானுக்கே என்னுடைய சர்வஸ்வமும் என்னுடைய எல்லாமே எம்பெருமானுக்கே அப்படிங்கிறதாக ஆரோபணம் பண்ணி சாய்க்கிறார். இன்னொரு அழகான பாசுரம் மாசர சோதியில் இதே மாதிரியே சமஸ்த ரூபகம்
நாயிகா பாவத்தில் ஊரவர் கவ்வை எருவிட்டு அன்னை சொல் நீர் மடுத்து ஈரனில் வித்தி முளைத்த நெஞ்ச பெருஞ்செய்யுள் பேரமர் காதல் கடல் புறைய விளைவித்த காரமர் மேனி நங் கண்ணன் தோழி கடியனே. இவர் சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய வசவு இருக்கே, அதுதான் அவளுடைய காதல் அப்படிங்கிறதான அந்த க்ஷேத்திரம், அதாவது விளை நிலம். அந்த நிலம் நல்லா அதில் நல்ல நெல் விளையறதுக்கு உண்டான விஷயம் என்ன பண்ணணும், உரம் போடணும். அந்த உரம் என்னன்னு கேட்டால் அவளுடைய வசவு வார்த்தைகள். ஊரவர் கவ்வை எருவு இட்டு, அந்த எருவை இட்டு அன்னை சொல் நீர் மடுத்து, கூட அம்மாவும் சேர்ந்து வையிறா. அன்னை சொல் அவ வையிறதான அந்த வார்த்தையாகிற நீர், அதை இட்டு ஈரனில் வித்தி முளைத்த நெஞ்ச பெருஞ்செய்யுள். இந்த க்ஷேத்திரம்ன்றது என்னுடைய ஹிருதயம். அந்த ஹிருதயத்தில் விளையக்கூடிய எம்பெருமானுடைய காதல் அப்படிங்கிறதான நெல் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரூபகம் சமஸ்த ரூபகமாக சாய்ச்சிருக்கார். அடுத்தபடியாக உல்லேகம் அப்படிங்கிறதான அலங்காரம். ஒரு விஷயத்தை பற்றி ஒருத்தர் பலவிதமாக சொல்கிறது அப்படிங்கிறதாக ஒரு வகை உண்டு. அடுத்தபடியாக ஒரே விஷயத்தை பலர் பலவிதமாக சொல்கிறது அப்படின்னு ரெண்டு விதமாகவும் இந்த உல்லேக அலங்காரம் கையாளப்பட்டிருக்கு. பகுபிகி பகுதோல்லேகா ஏகஸ்யோல்லேக ஈஷ்யத்தை அப்படிங்கிறதாக லட்சணம் அதுக்கு. முதல்ல 3வது தசகத்திலே திருவாய்மொழியில் பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரியவித்தகன் மலர் மகள் விரும்பும் அரும் பெறலடிகள் மத்தொரு கடவெண்ணை களவினில் உறவிடையா கொண்டு தெத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கி எளிவே. எம்பெருமானுடைய சௌலபியத்தை சொல்லக்கூடிய பாசுரம் அது. அந்த இடத்துல எம்பெருமான் யார் யாரெல்லாம் தன்னிடத்துல பக்தி கொண்டிருக்காளோ அவர்களுக்கு சுலபன், தாசானாம் சுலபாக, பிறர்களுக்கு அறிய வித்தகன். இதை திரும்பி சொல்றச்சு அங்கே மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறவே தொழுவார்க்கெல்லாம் என்கிற ரீதியில் யாரும் ஒரு நிலைமை என்னென்ன அந்த பாசுரத்தை சாய்க்கிறார். அடுத்தபடியாக அபன்முதி அப்படிங்கிறதான ஒரு அலங்காரம். ஒன்றினுடைய உண்மைத்தன்மையை மறைத்து அதன் பேரில் வேற ஒன்று ஆரோபணம் பண்ணுறது. கண்ணுக்கு எதிரில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்த்துட்டு சந்திரன் இல்லை அது வேற ஒன்று அப்படின்னு சொல்கிறது. அப்போ சொல்கிறச்சு கொள்கின்ற கோளிருளை சுகுர்ந்திட்ட கொழுஞ்சுருளின் உள்கொண்ட நீலன் நன்னூல் தழைபொல் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் முதல்ல கொடுத்துட்றார். லோக வியாபியாக இருக்கக்கூடிய தமஸ், அதாவது சம்ஹார காலத்தில் கடைசியில் இருக்கக்கூடிய பிரளய காலத்தில் இருக்கக்கூடிய தமசு, அது என்னன்னு கேட்டால் அது தமஸ் இல்லை, பெருமாளுடைய குழற்கற்றை அப்படிங்கிறதாக தமஸை மறைச்சி பெருமாளுடைய குழற்கற்றை அத்தனை அழகாக கருப்பாக இருக்கக்கூடிய குழற்கற்றை அப்படிங்கிறதாக சாய்க்கிறார். அடுத்ததாக உத்ரேக்ஷா தற்குறிப்பேற்றாணி, இதோட முடிச்சுன்றது. மாறு நிறைத்து இறைக்கும் சரங்கள் இனநூறு பிணம் மலைபோல் புரள கடல் ஆறுமடுத்து உதிர புனலா அப்பன் நீருபட இலங்கை செற்ற நேரே. தற்குறிப்பேற்றணி எல்லாருக்கும் தெரியும். இயற்கையாக நடக்கக்கூடிய சம்பவத்தில் கவி தன்னுடைய குறிப்பை ஏற்றி சொல்வது. அப்போது இந்த இடத்துல யுத்தம் நடக்கிறது. ராமன் யுத்தம் பண்ணி அத்தனை ராட்சசால் அழிச்சா எடுத்து அந்த ரத்தம் எல்லாம் பரவி நதியிலேருந்து சமுத்திரத்துக்கு போகணும். ஆனால் இந்த லோக விவகாரத்தை காட்டிலும் சமுத்திரத்திலேருந்து இந்த ஜலம் இருக்க இடம் இல்லாமல் நதியை நோக்கி ஓடி வருது. கடல் ஆறு மடுத்து உதிர புனலா அப்படிங்கிறதாக அந்த இடத்துல சாய்க்கிறார். அப்புறம் கடலும் மலையும் விசும்பும் துழாயம் போல் சுடர்கொடிரா பகல் துஞ்சாயால் தன்வாடா. இந்த இடத்துல நியாயசாஸ்திர ரீதியாக வேற சாஸ்திர பிரகாரம் பார்த்தா இது தோஷமாக தான் சொல்லுவா. உடலம் நோய் உற்றாயோ ஊழிதோர் ஊழி தன்வாடாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாயுவை பார்த்து சொல்கிறார். வாயுவை பார்த்து உன்னோட சரீரத்தில் என்ன போல நீ வேதனையை வாங்கிட்டியோ அப்படின்னு உத்ரேட்சிக்கிறார். எப்படி அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரூபரகிதம், அவனுக்கு சரீரமும் கிடையாது வாயுவுக்கு. அப்படி இருக்கக்கூடிய வாயுவுக்கு ஒரு நோய் அப்படின்னு இவளுடைய பிரேமாதிக்கியத்தினால, பராங்குஷ நாயகியினுடைய பிரேமாதிக்கியத்தினால அந்த அளவுக்கு பாவம் ஏற்பட்டிருக்கு. அதை வெளிப்படுத்துறச்சு இது உத்ரேட்சையாக சாய்க்கிறார். இந்த மாதிரி பல அலங்காரங்கள் இன்னும் நிறையா இருக்குது. அவகாசம் கம்மியாக இருக்கிறதுனால பூர்த்தி பண்ணிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண வனகாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அவருடைய